இருக்கு. என்னென்ன அடையாளங்கள் என்று சொல்லுகிறார்? ரத்தம், அக்கினி, புகை, காடாகிய. அப்ப இந்த 3 அடையாளங்களுக்கு தான். முதலாவது ரத்தம் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. அப்ப இந்த ரத்தம் என்பது எதை காண்பிக்கிறது? ரட்சிப்பின் வல்லமையை காண்பிக்கிறது. அப்ப தேவனுடைய ரட்சிப்பின் வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரனின் மூலம் இறங்கினது. அது என்ன செய்தது? எலியாவின் நாட்களில் அது எல்லா பலிகளின் மேலும் இறங்கி அது பட்சித்து தன்னை தேவன் என்று காண்பித்தது. அதன் பின்பதாக என்ன செய்தாங்க? ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அதேதான் அப்போ சில நாட்களில் அந்த அக்கினி இறங்கி வந்து அவர்களை சந்தித்த பொழுது கர்த்தர் தான் தேவன் என்று தேசங்கள் அறிந்து கொண்டது. அதுபோல கர்த்தர் அடுத்ததாக அக்கினியை அனுப்புவார். இந்த அக்கினி புறப்பட்ட உங்களை எல்லாம் சந்திக்க ஆரம்பிக்கும். இந்த அக்கினினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அது தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற அபிஷேகத்தை காண்பிக்க. முதலாவது ரட்சிப்பை காண்பிக்க. ரட்சிப்பு என்பது என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பெயர்தான் ரட்சிப்பு. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப ரட்சிப்பு முதலாவதாக பாவங்கள் நீக்கப்படுது. அந்த பாவங்களை கர்த்தர் நேற்றெல்லாம் உங்களோட பேசி உங்களை சுத்திகரித்தார், உங்களை நீக்கிவிட்டார். இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அடுத்ததாக உங்கள் மேலே தம்முடைய அக்கினியை அவர் போட போகிறார். அந்த அக்கினியை போட்ட பின்பதாக இது இரண்டும் வானத்திலிருந்து வருகிறது. இது இரண்டும் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இந்த அக்கினி இன்றைக்கு போடப்பட்ட பின்பதாக அந்த அபிஷேகத்தின் வல்லமையால் நீங்கள் நிரப்பப்பட்ட அடுத்ததாக கர்த்தர் சொன்னார், புகை ஸ்தம்பங்கள் எழும்பும். அது எதை காண்பிக்கிறது? அது நியாய தீர்ப்பை குறிப்பிடுகிறது. உங்களை கொண்டு கர்த்தர் தேசங்களை நியாயம் தீர்க்க போகிறார். கர்த்தர் சொன்னார் இடத்துல, நீங்கள் தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அப்படி ஒரு வசனத்தை? அப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்கு. கொரிந்தியர்களுக்கு எழுதுவார். 2 பேருக்கு சண்டை, கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாம் எடுத்து காண்பிக்க நேரம் இல்லை, வீட்டில் போயிட்டு படிங்க. கொரிந்தியருங்கிறது ஒரு 16 புஸ்தகம் இருக்கும் முதல் கொரிந்தியரில். அதில் எங்கே இருக்குன்னு நீங்களே தேடி கண்டுபிடிச்சிங்க. எல்லாம் எக்ஸாக்டாக சொல்லக்கூடாது, கொஞ்சம் தேடினால் கண்டடைவீர்கள். ஏன்னா நிறைய கைகளை காணும். அப்போ அவர் கற்றுக்க அற்ப வழக்குகளை தீர்த்துக்க உங்களுக்குள்ளே இருக்க வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருத்தன் கூட இல்லையா? உங்க அற்ப வழக்குகளை தீர்க்க ஒருத்தன் கூட இல்லையா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்ப ஜட்ஜ்மெண்ட் யார் கையில இருக்கு? யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கையில தான். வேதாகமத்தை படிக்கும் பொழுது நாமளா ஒரு கார்னர்ல உட்காந்து படிக்க கூடாது. வேதாகமத்தை வேதாகமமா படிக்கணும். தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப கர்த்தராகிய தேவன் அடுத்ததாக நியாய தீர்ப்பை அவர் கொண்டு வருவார். நியாய தீர்ப்பு ஏன் அவசியமா இருக்கிறது? நியாய தீர்ப்பு இல்லாவிட்டால் தேவன் அன்புள்ளவர் என்று சொன்னால் மாத்திரம் பத்தாது, தேவன் நீதியுள்ளவர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன, எப்படிப்பட்டவர்? நீதியுள்ளவர். அப்படியானால் ஒரு நீதியுள்ள தேவன், ஒரு நீதியுள்ள ராஜா அநீதிகளை அப்புறப்படுத்த வேண்டும். அதுதான் நீதி. என்ன வேணாலும் அநீதி நடக்கட்டும், என்ன வேணாலும் அக்கிரமங்கள் நடக்கட்டும், அதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் சொல்லுகிறவர் அல்ல. அந்த அன்புள்ள தேவனாய் இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் நீதியுள்ள தேவனாகவும் இருக்க வேண்டும். அவருடைய நீதியை அவர் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏசாயா 13வது அதிகாரம் அது படிக்க வேண்டாம். ஆதியாகமம் 19:28 வாசிங்க. ஆதியாகமம் 19:28. சூளையை போல எழும்பிட்டு. சோதோம் கொமோராவை கர்த்தர் அழித்த பொழுது என்ன நடந்துச்சு? புகையை போல, எல்லாம் அழிந்து புகையை போல அது எழும்பிற்று. ஏன்? சோதோம் கொமோராவின் பாவம் அப்படிப்பட்டது. அந்த கோபம் தேவனுடைய சந்நிதியிலே எட்டி இருந்தது. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ நடந்து திரி, இந்த எல்லைகள் எங்கிலும் நடந்து திரி, இந்த எல்லைகள் எங்கிலும் நடந்து திரி, இதையெல்லாம் உன் சந்ததியார் என்ன செய்வார்கள்? சுதந்திரித்துக் கொள்வார்கள். எப்ப? 400 வருடங்கள் கழித்து. ஏன்? இன்னும் எமோரியருடைய பாவம் நிறைவாகவில்லை. எமோரியருடைய பாவம் நிறைவாகவில்லை. அப்ப அந்த தேவன் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தை அழிப்பதற்கு ஏதுவான பாவம் இன்னும் எங்க காணப்படல? அந்த கானான் பட்டணத்தில் காணப்படல. ஆனால் அதே காலகட்டத்தில், அதே டைம்ல கர்த்தர் அது பகுதியில் இருந்த சோதோம் கொமோராவுடைய பாவம் எங்க எட்டிருச்சு? தேவனுடைய சமூகத்துக்கு எட்டிருச்சு.
தேவனுடைய சமூகத்தில் தேவன் இறங்கி அதை வந்து பார்த்தார். பார்த்த பின்பதாக என்ன செய்தார்? அவர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஆபிரகாமுக்கு சொன்னார். இப்ப ஆபிரகாம் ஜெபிக்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திறப்பிலே நிற்பதில்லையா, 50 நீதிமான்கள், 40 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 20 நீதிமான்கள், 10 நீதிமான்கள். கடைசியில் யாரை காப்பாற்றினார் கர்த்தர்? லோத்துவையும் அவருடைய குடும்பம் மட்டும்தான். ஏன்? அவன் மட்டும்தான் நீதிமான். பைபிள் சொல்லுது 2 பேதுரு 2வது அதிகாரத்தில், நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க அப்படின்னு சொல்லி. அப்ப நீதிமானா இருக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கும் பொழுது யார் மட்டும்தான் தப்பி வைக்க முடியும்? நீதிமான் மாத்திரம்தான். அப்ப ஒரு பாவம் ஒரு இடத்துல பூரணமாகும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு தண்டனை உண்டு. நல்லா ஞாபகத்தை வச்சுக் கொள்ளுங்க. வெறும் ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டுக்கிட்டே ஏசு இருக்கார் நம்பிட்டு தெரியாதீங்க. ஏசு எப்போ பார்த்தாலும் ஏதோ நன்மை செய்வார், அற்புதம் செய்வார்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அவர் சர்வ பூமியின் ராஜாவா இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா எழுந்தருளி இருக்கிறார். மறந்துடாதீங்க. அதற்குத்தான் உங்களுடைய அழைப்பு. அப்ப தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் வந்திருக்கிறது. அவர் நீதியை சரிக்கட்ட போகிறார். அப்ப கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இப்படிப்பட்டவைகளின் மேல் தேவனுடைய அழிவு வரும். பாவம் பூரணமாகும் பொழுது தேவன் ஒரு பாவத்துக்கு ஒரு எல்லை வைத்திருப்பார். அந்த லிமிட் வரைக்கும் அவர் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த வாய்ப்பை ஒரு மனிதன், பைபிள் சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் யாராயிருந்தாலும் என்னாவான்? சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். வசனத்தை சில நேரங்கள் நமக்கு சொல்றதுக்கு கடினமா இருக்கலாம். வசனமா தான் இருக்கும். அதை மாற்றவே முடியாது. அப்ப தேவன் ஒரு பாவம் இருக்கிற பொழுது ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த சந்ததியானது, அந்த ஜனமானது அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவிகொடாத பொழுது என்ன வரும்? நியாய தீர்ப்புகள் வரும். முதலாவதாக இந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்ற உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ஒரு நியாய தீர்ப்பை புறப்பட பண்ணுவார். தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் முதல்ல ஒரு சுத்திகரிப்பு அவசியமா இருக்கிறது. தீமைகள் அகற்றப்பட வேண்டும், அசுத்தங்கள் அகற்றும். இன்றைக்கு கர்த்தர் உங்களிலே தம்முடைய அபிஷேகத்தை போடுவதற்கு நேற்று உங்களிலிருந்து அழுக்குகளை அகற்ற வேண்டியது, உங்களிலிருந்து உங்களை சுத்திகரிப்பை பண்ண வேண்டியதும் அவசியமா இருந்தது. அதே போல ஒரு தேசத்திலே தம்முடைய அக்னியை ஊற்றும் முன்பதாக தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த தேசத்தை சுத்திகரிப்பார். அங்க இருக்கக்கூடிய அருவருப்புகளை அகற்ற ஆரம்பிப்பார். தேவன் அதை சொல்லுவார். உங்களுக்கு எதை என்பதை சொல்லுவார். நம்மளா நினைச்சோன்னா யார் வேணாலும் யாரை வேணாலும் அழிச்சிட்டு போயிட முடியாது. தேவன் திட்டமாய் பேசுவார். அதற்குத்தான் தீர்க்கதரிசிகள். பட்டணத்திலே மழை பெய்ய வேண்டுமா பெய்ய வேண்டாமா என்பது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்குது. அதுக்கு கட்டளை கொடுக்க வேண்டிய அதிகாரம் எலியாவினிடத்தில் இருக்கிறது. நீங்கள் தான் அந்த எலியாக்கள் என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகவே உங்களை கொண்டுதான் இந்த பூமியில எதை செய்ய வேண்டும். அப்ப இந்த அபிஷேகத்தின் முதல் வேலை என்ன? நீங்கள் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய நியாய தீர்ப்புகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். சங்கீதம் 104:32 வாசிங்க. அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். அப்ப என்ன செய்யுமா? புகையும். பர்வதங்கள்னா என்ன? மலைகள். வால்கானாலாம் இனிமேல் வெட்டிச்சு செதறத உங்கள் ஜபங்களின் மூலமாக என்ன நடக்கும்? வெடிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கு இல்லையா? அதெல்லாம் வெடிக்கிறத நீங்கள் இனிமேல் கேள்விப்படுவீர்கள். உங்களுடைய யுத்தங்கள், அந்த ஜபங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புகளை கொண்டு வரும். அநேக கடற்கரை பட்டணங்கள் கேளிக்கை விடுதிகளும் உல்லாச விடுதிகளும் பாவம் நிறைந்த இடங்களிலே பர்வதங்களின் மேலே பெரிய வீடுகளை கட்டி கேளிக்கை விடுதிகளை கட்டி பாவத்தை தண்ணீரை போல பருகின இடங்கள் சரிந்து ஒன்றுமில்லாமல் மண்ணாய் போகிறதை நீங்கள் பார்க்க போலதை உங்களை கொண்டுதான் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் அநேகருடைய கண்களை திறப்பார். உங்களை ஆவியிலே எடுத்துக்கொண்டு செல்லுவார். அங்கு நடக்கிற பாவங்களை காண்பிப்பார். தீர்க்க தரிசன முறை என்று சொல்லுவார். எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், தேவாலயத்துக்கு அவனை ஆவியிலே கொண்டு போகிறார். பாபிலோன் தேசத்தில் இருக்கிறவனை அப்படியாக எடுத்து எருசலேம் ஆலயத்திலே கொண்டு போய் நிறுத்து, இங்கு செய்யப்படுகிற அருவருப்புகளை பார் என்று சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன பொழுதே, அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிற பொழுதே பெல்தியா என்ற மனிதன் செத்து அதே இடத்தில் விழுந்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் தீமைகளை அகற்றாமல் சுத்திகரிப்பை நடத்த முடியாது. தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் அதற்குத்தான் புறப்பட்டு வந்திருக்கிறார். வெறும் கெஞ்சிக்கிட்டோம் அழுதுகிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னொரு வேலை இருக்கிறது. தேவனுடைய பூரணமான வேலை, அதை செய்ய வேண்டும். ஏசாயா 30:27 வாசிங்க.
இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாயிருக்கும், அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல் இருக்கும். ஒரு வேத பகுதி, அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. இயேசு கிருபையா இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அது மாத்திரமா தேவனுடைய தன்மை? தேவன் ஒருத்தர் தான், ஒரு தேவன் தன்னை 3 தன்மைகளிலே வெளிப்படுத்தா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வெளிப்படுகிறார். குமாரன் கிருபையுள்ளவராய் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அது இரண்டையும் நிறைவேற்றுகிறார். யார் மேலே கிருபையாயிருப்பாரோ அங்கே தான் கிருபையாயிருப்பார். எவன் மேல் நியாயத்தீர்ப்பை கொண்டு அவன் மேல் நியாயத்தீர்ப்பை கொண்டு வருவார். 3ம் இணைகிற பொழுது தான் அது தேவனாய் வெளிப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும், 3 தன்மைகளும் இணைந்தவர் தான் தேவன். இயேசுவை மட்டும் தனியாக பிரித்து நீங்கள் வச்சிட முடியாது. ட்ரினிட்டி, திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த தன்மைகளை நீங்கள் பிதாவின் நீதியை நிறைவேற்றினால்தான் குமாரனுடைய கிருபையை புறப்பட பண்ண முடியும். இந்த இரண்டையும் நிகழ்த்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதற்குத்தான் உங்கள் நடுவிலே அவர் வல்லமையாய் வந்து தங்க போகிறார். இந்த இரண்டை, பிதாவின் கோபத்தை நிறைவேற்றி குமாரனுடைய கிருபையை நீங்கள் புறப்பட, கோபத்தை அந்த நியாய தீர்ப்பை புறப்பட பண்ணாமல் கிருபை புறப்படாது, கிருபை புறப்படாது. அடுத்த வசனம் சொல்றது, சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் இயற்கையிலே அநேக மாறுதல்கள் உண்டாக ஆரம்பிக்க போகிறது. ஏசாயா 13வது அதிகாரம் வசனம் 6லிருந்து 11 வரைக்கும் வாசிங்க. ஏசாயா 13வது அதிகாரம் வசனம் 6லிருந்து 11 வரைக்கும். அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். அவர்கள் தீல் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெருகிறவை போல வேதனைப்படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரிகளின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். வசந்த படிச்சிட்டீங்களா? எல்லாரும் பைபிளில் பார்த்துட்டீங்களா? இதெல்லாம் சும்மா எழுதி வச்சிருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இவைகளெல்லாம் நிறைவேறுகிற நாள் வந்து கொண்டு இருக்கிறது. அதை உங்களை கொண்டுதான் நிறைவேற்ற போகிறார். தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் நிறைவேற்ற போகிறார். அதற்குத்தான் ஒரு தலைமுறை அவருக்கு தேவை. அவருடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு தலைமுறை. முதலாவது அவருடைய நீதி நிறைவேற்றப்பட வேண்டும். தேவன் தம்முடைய நன்மையை புறப்பட பண்ண வேண்டுமானால் அதற்கு முன்பதாக அந்த எல்லைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரித்தல் என்பது என்ன? தேவையற்றவைகள் நீக்கப்பட வேண்டும், அருவருப்பானவைகள் அகற்றப்பட வேண்டும், பிரயோஜனமற்றவைகள் நீக்கப்பட வேண்டும். கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அவருடைய நாள் வருகிறது. திகிலும் திடுக்கிடுதலும் வர ஆரம்பிக்கும். சூரியனிலும் சந்திரனிலும் அடையாளங்கள் தோன்றுமாம். நட்சத்திரங்கள் ஒளி கொடாமல் இருண்டு போகும். இவைகளெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்? கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் என்ன செய்வேன்? தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை நான் தாழ்த்துவேன். இது நடக்கும். நாங்க தான், எங்களால் எல்லாம் முடியும், நாங்கள் நினைச்சா என்னவெல்லாம் செய்ய முடியும் சொல்லுகிற எந்த எல்லைகளில் இருக்கிறவர்களா இருக்கலாம், அவர்கள் அதிகாரங்களில் இருக்கலாம், ஆளுகைகள் இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், அவர்கள் நட்சத்திரங்களா இருக்கலாம், யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நொறுக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கங்கள் இந்த பட்டணங்களை விட்டு தேசத்தை விட்டு அருவருக்கப்பட்டு எல்லாம் ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது அடையாளமாயிருக்கும். பெரிய பெரிய நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? பல சினிமா நட்சத்திரங்கள் ஒன்றுமில்லாமல் செத்து விழுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒன்றுமில்லாத வெறுமையாய் அவர்கள் வீழ போகிறார்கள். அவர்கள் நிமித்தம் பிசாசு பிடித்து வைத்திருக்கிற அநேக சேனைகளை, தமக்கென்று வைத்திருந்த அநேக சேனைகளை சாத்தான் வஞ்சித்து அவர்கள் பின்பதாக திருப்பினான் அல்லவா? கர்த்தர் இப்பொழுது கொள்ளையிட போகிறார். அவருடைய ஜீவனை கொள்ளையிட்டு அவர்களிலிருந்து பிடுங்கி தனக்கென்று திருப்ப போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 24:29
மத்தேயு 24:29. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆமென். என்னவா? வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்பட போகிறது. கடைசி நாட்களின் அடையாளங்களில் ஒன்று. இனி வரப்போகிற நிறைய சயின்டிஃபிக்கலாக நிறைய காரியங்கள் இனிமேல் நீங்கள் கேள்விப்படுவீங்க. அது வருது, இது வருது. இந்தியெல்லாம் அப்பைக்கப்போ ஒரு கல் வருது, ஒரு நட்சத்திரம் வருது, வந்து பூமியில் மோத போகுது அப்படின்னோன்னா நம்ம அப்படியே அதை ஒரு நியூஸாக படிச்சுட்டு போயிடுவோம். இனி மோதும். இனி மோத போகுதில்ல, இனி மோதும். அது நிமித்தம் எங்கே நமக்கு வந்துருச்சோ அப்படின்னு கலக்கம் வரும். அது மோதுனா என்ன நடக்கும் தெரியுமா? கடல்கள் கொந்தளிக்கும், கடற்கரை பட்டணங்கள் காணாமல் போகும். சும்மா இல்லை, பெரிய சேதங்களை பார்க்க போகிறோம். இனிமே எங்கெல்லாம் பாவங்கள் தலைவிரித்து ஆடினதோ, எந்தெந்த மலைகளிலும் எந்தெந்த கடற்கரை வீதிகளிலும் பாவங்கள் குப்பையை போல அசுத்தமும் அருவருப்பும் ஜனங்கள் தண்ணீரை போல குடித்தார்களோ, எதெல்லாம் கோடை வாசஸ்தலம், பொழுதுபோக்கு வாசஸ்தலம் என்று பாவத்தை செய்வதற்கான ஸ்தலங்களாக இருந்ததோ அவைகளின் மேல் நியாய தீர்ப்பு இறங்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளின் மேல் தேவன் நியாய தீர்ப்பை இறக்கி அந்த இடங்களின் தோற்றங்களே மாறும், அதன் நிலைகள் மாறும், அதன் ஜனங்களே மாறுவார்கள். அதன் பின்பதாக அந்த எல்லைகள் சுத்திகரிக்கப்பட்டு தீவுகள் அவருக்காக காத்திருக்கிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பின்பதாக வாசிங்க. அதுக்கு வெளிப்படுத்தல் 6:12 வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:12. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. ஆமென். என்னவாயிருச்சா? ரத்தம். தேவனுடைய நியாய தீர்ப்பு. இந்த சூரியன் சந்திரனில் வரக்கூடிய மாற்றம் நம்முடைய காலநிலையெல்லாம் மாற்றிடும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். சூரியனுடைய காரியம்தான் எல்லாமே முக்கியம். சூரியனை சார்ந்து தான் சந்திரன் இருக்கிறது. அப்போ சூரியனுடைய என்ன மாற்றம் நடக்குதோ அது சந்திரனில் அப்படியே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சூரியனுடைய வெளிச்சம் தான் சந்திரன் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ இந்த சூரியனை கர்த்தர் இது பண்ணும் பொழுது அந்த சந்திரனில் அந்த ரிஃப்ளெக்டை தான் கர்த்தர் பேசுகிறார். அப்போ முதலாவதாக கர்த்தர் இயற்கையின் மேலே என்ன செய்வார்? பெரிய மாறுதல்களை அவர் உண்டாக்க போகிறார். அதைத்தான் இன்னொரு வசனத்தை வாசிங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயம் உங்களுக்கே தெரியும். வெளிப்படுத்தல் 16:8. வெளிப்படுத்தல் 16:8. தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான், தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆமென். அப்ப பைபிள் சொல்லுகிறது என்னவா? தீயினால் தகிக்கும்படி என்ன கொடுக்கப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த வருஷம் 106 107 அடிச்சிச்சு. அதுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? சூரியனுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? கர்த்தர். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதீத வெப்பங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு? ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்டிங். அது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது இன்னும் இனிமேதான் வரப்போகுதில்லை, இப்ப தொடங்கிருச்சு. இன்னும் தீவிரிக்க ஆரம்பிக்கும். இது இன்னும் தீவிரிக்க ஆரம்பிக்கும். இவைகள் எல்லாம் எதற்காக? தேவன் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்க வேண்டும். முதலாவதாக உங்களை கொண்டு கர்த்தர் இயற்கையின் மேலே, துன்மார்க்கர்கள் மேலே, பட்டணங்களின் மேலே, தேசங்களின் மேலே ஒரு நியாய தீர்ப்பை புறப்பட பண்ணி தேசங்களிலே ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குவார். துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவதை நீங்கள் காண்பீர்கள். பல முறை எச்சரிக்கப்பட்டும், பாவத்தை குறித்த எச்சரிப்பை கொடுத்தும், தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தின ஒருவராகிலும் இனி தப்ப போவது இல்லை. அவர்கள் எல்லாம் முறிக்கப்படுகிற பொழுது அடுத்த தலைமுறை கதற ஆரம்பிக்கும். வரப்போகிற ஆபத்தை கண்டு ஜனங்கள் நடுவிலே பயம் உண்டாகும். இனி களியாட்டுகளும் இப்படிப்பட்ட அருவருப்புகளும் வேசித்தனங்களையும் விட்டு ஜனங்கள் விலக ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் என்ன நடக்கும். அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. யோவேல் 2வது அதிகாரத்தின் 32வது வசனத்தை. ஆமென். கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய நாமத்தை
இப்போ அடுத்து இதெல்லாம் நடக்கும்போது தான் என்ன நடக்குமா? கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவரிடத்துல அந்த ரட்சிப்பு, அப்ப ரட்சிப்பின் எழுப்புதல் வரும் பொழுது இதெல்லாம் நடக்கணும் சைமல்டேனியஸா. வசனம் அப்படிதான் எழுதி இருக்குது. அப்ப வசனத்துடைய ஆர்டர் படி தான் கர்த்தர் செயல்படுவார். நானா ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு எழுப்புதல் வரட்டாண்டவரே அப்படின்னு ஜெபிச்சா மட்டும் பத்தாது. அவர் சொன்ன அத்தனைக்கு நான் ஜெபிக்க வேண்டும். அவர் சொன்ன ஒவ்வொன்றும் நிறைவேறுகிற பொழுது அதினதின் கால கிரமத்தின்படி அவர் சொன்ன ஆர்டரின்படி தான் அது நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது அவருடைய திட்டம் பூரணப்படும். அப்ப ரட்சிப்பின் எழுப்புதல் எப்ப வரும்? எப்ப ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிப்பார்கள்? நியாய தீர்ப்பு வர வேண்டும். அவருடைய சொகுசு வாழ்க்கைகள் முடிவுக்கு வர வேண்டும். அவருடைய களியாட்டுகளுக்கு முடிவுகள் வர வேண்டும். நியாய தீர்ப்புகளை அவர்கள் காண வேண்டும். திகிலையும் திடுக்கிடுதலையும் பால் கடிப்புகளையும் புறப்படுகிற பொழுது மரண பயம் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையை குறித்த பாருங்க, 65-60 வயசுக்கு மேல போயிட்டா என்ன ஆயிரும்? மோஸ்ட்லி எல்லாருமே பரிசுத்தவான்களா மாற ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா? ஏன்? த டேட் இஸ் கம்மிங் இல்லையா? வெரி சூன். அப்போ நம்ம வெகு சீக்கிரத்தில் நம்முடைய நாள் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? அப்போ என்ன செய்யணும்? இனிமேல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைஞ்சிருவோம் அப்படின்ட்டு. அப்போ 20 இருந்தால் பார்த்துக்கலாம். அப்போ இனிமேல் அப்படி இருக்காது. இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் பொழுது எல்லா மத்தியிலும் பயம் வர ஆரம்பிக்கும். ஜனங்கள் தேவனை தேட ஆரம்பிப்பார்கள். தேவ ஜனங்கள் நடுவில் இன்னைக்கு தேவனை தேடல இல்லையா? தேட வைப்பார் கர்த்தர், தேட வைப்பார். சுற்றி நடக்கிற பயம் வரும் பொழுது உங்க பிள்ளையெல்லாம் கீழ்ப்படியலைன்னுவீங்க இல்லையா? திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து முட்டி போட்டு அவனா ஜெபிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்? அவனுடைய ஃப்ரெண்டு செத்து போயிருப்பான். அந்த ஆபத்தில் அவன் தப்பி இருப்பான். ஏன்னா உங்க ஜெபத்தினால. அது நடக்கும் பொழுது கதறுதலும் திகிலும் திடுக்கிடுதலும் பால் கடிப்புகளும் வரும். ஆபிரகாமின் ஜெபம் லோத்துவை காப்பாற்றினது. ஆனால் லோத்துவின் ஜெபம் அவர் பிள்ளைகளை காப்பாற்றவில்லை. புரிஞ்சிருச்சா? அடுத்து ரட்சிப்பின் எழுப்புதல் வர வேண்டும். அது எங்க இருந்து வருது? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற இடத்தில், சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும். அப்ப சீயோன் பர்வதத்திலும் எருசலேமில் என்று சொன்னால் இதை எதை காண்பிக்கிறது? ஆவிக்குரிய ரீதியாக நாம் தான் எருசலேம், நாம் தான் சீயோனை சேர்ந்தவர்கள். சீயோன்னா எருசலேம் தான். எருசலேமிலும் யூதேயாவிலும், எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருந்தது. யூதேயா என்பது யூத ஜனங்களை குறிப்பிடுகிறது. சமாரியா என்பது யூத ஜனங்களும் புறஜாதிகளும் கலந்தவர்களை குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்து கடைசியாய் புறஜாதிகளை குறித்து பேசுகிறது. அப்ப முதலாவது எங்க வரணும்? தேவனுடைய ஆலயத்திலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க போற சர்ச்சை பத்தி பேசல, நான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்க உங்கள் நடுவிலே அந்த அக்கினி போடப்பட்டு நீங்கள் எல்லாம் அந்த எழுப்புதலில் சந்திக்கப்படுவீர்கள். முதலாவதாக நீங்கள் எழுப்புதல் அடைய வேண்டும். நீங்கள் அக்கினியாய் மாறுகிற பொழுது அடுத்ததாக உங்களோடு இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் யாரு? யூதேயா அப்படின்னா தேவனுடைய ஜனங்கள். அப்ப அடுத்து உங்களில் பற்ற வைக்கிற அக்கினி நீங்கள் போகிற உங்கள் திருச்சபைகளிலே பற்ற ஆரம்பிக்கும். உங்களோடு இருக்க உங்க குடும்பங்களிலே பற்ற ஆரம்பிக்கும். யூதேயா என்பது குடும்பம். உங்கள் குடும்பங்களிலே பற்ற ஆரம்பிக்கும். உங்களிலிருந்து பற்றுகிறது உங்கள் குடும்பங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. அது நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ரொம்ப நாளா நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அது உங்களிலிருந்து தான் தொடங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை மாற்றி அவர் மறுரூபமாக்கும் பொழுது அடுத்ததாக உங்களை கொண்டு உங்கள் குடும்பங்களில், உங்கள் உறவினர்கள் நடுவில், உங்கள் இன ஜனங்களின் நடுவில், நீங்கள் இருக்கிற சபைகளின் நடுவில் அது உண்டாக ஆரம்பிக்கும். அதன் பின்பதாக சமாரியாவிலே அது உண்டாக வேண்டும். சமாரியா என்பது தேவனை அறிந்தும் தேவன் இல்லாத பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளாய் போனவர்கள், தேவனை தங்கள் இஷ்டத்துக்கு வணங்கி கொண்டிருக்கிறவர்கள், இயேசு என்ற நாமத்தை மாத்திரம் சொல்லிக்கொண்டு மனுஷனுடைய கற்பனைகளின் உபதேசங்களை ஆராதனை என்று நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் நடுவிலே ஒரு அக்கினி புறப்படும். இவர்கள் நடுவிலே புறப்பட்டது உங்களிலிருந்து தான் புறப்படும். புறப்பட்ட அவர்கள் எல்லாம் தேவனுக்கு நேராக இழுக்கப்படுவார்கள். அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த ஆர்டர் முடிந்த பின்பதாக இவர்கள் அத்தனை பேரை கர்த்தர் புறப்பட பண்ணுவார். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசித்தம் பண்ணினாண்ட வார்த்தை இவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள்.
இந்த ரட்சிப்பு இப்படித்தான் வரப்போகிறது. இப்ப இந்த ரட்சிப்பை இப்படித்தான் கத்தர் இதுக்கு தான் கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இதுக்கு தான் கத்தர் உங்களை அபிஷேகிக்க போகிறார். எத்தனை பேர் இந்த வேலையை செய்ய போறேன்னு சொல்றீங்க? கர்த்தர்கிட்ட மறுபடியும் சொல்றேன், கர்த்தர்கிட்ட கை தூக்கும் போது கவனமா கை தூக்கணும். இந்த ஸ்கூல்ல சும்மா வாத்தியார் கேட்டதுக்கு சும்மா கை தூக்கும் தெரியுமா? சரி 10ஓட 11 கை தூக்கி என்ன செஞ்சிடலாம், நம்ம எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவோம். நம்ம பாட்டுக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்மளை கோத்து விட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி எப்படி இந்த 15 பேரில் நம்மளையா அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் நம்ம தான் மாட்டுவோம். அது வேற இருந்தாலும் நம்ம ஒரு கையை தூக்கி ஒரு எஸ்கேப் ஆக முடியுமான்னு செக் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கர்த்தர் பார்க்க இங்கே கர்த்தருடைய சிங்காசனம் இருக்குது, தேவன் வீட்டு இருக்கிறார். காலைல ஜெபிக்கும் போதே தேவ சேனைகள்லாம் இங்கே இறங்கிருச்சு, இங்கே எல்லாம் நின்று கொண்டு இருக்குது. ஸோ கர்த்தர் கவனித்து பார்த்துட்டு இருக்கிறாரு. கையை தூக்குன ஆளுகளுக்கு எல்லாருக்குமே வேலை இருக்குது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கு, ஒரு பெரிய வேலை ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தர் அதை கொடுக்க போறார். சரி, இந்த அபிஷேகம் வந்துருச்சு, இதான் ஆர்டரு. இதுல நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வேலை என்ன? அடுத்து நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? அதை நான் பார்க்க போகிறோம். முதலாவதாக நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பதாக இந்த அபிஷேகம் இப்படித்தான் வரப்போகிறது, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அடுத்து என்ன செய்ய போன எல்லாம் கர்த்தர் சொல்லிட்டாரு. இந்த ஆர்டர்ல நீங்க செய்ய வேண்டிய அந்த வேலை 3 பகுதிகளாய் அதை பிரிக்கிறோம். முதலாவதாக நீங்கள் திறப்பிலே நிற்க வேண்டும். முதலாவது உங்களுடைய வேலை திறப்பிலே நிற்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். எசேக்கியேல் 22வது அதிகாரம் வசனம் 24 31 வரைக்கும். நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. அதிலுள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை